இறுதி சுற்றின் நிலவரத்தை பார்க்கலாம். முதல் இடத்தில் பார்த்திபன் நத்தத்திலிருந்து பார்த்திபன் முதல் இடத்தில் இருக்கிறார் 10 காளைகளை அடக்கி. இரண்டாவது இடத்தில் துளசி மஞ்சம்பட்டியிலிருந்து 8 காளைகளை அடக்கி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். மூன்றாம் இடத்தில் கமல்ராஜ் பாலமேடுவிலிருந்து 7 காளைகளை அடக்கி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். தொடர்ந்து ஜல்லிக்கட்டை பார்க்கலாம். வண்டியூர் சிவகாசி சிந்து காலை தள்ளி நில்லுங்கப்பா. மதுரை மாவட்டம் வழக்கறிஞர் சிவகாசி காலை அகற்றப்படுகிறது. இறுதி சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறந்த காலையின் உரிமையாளர் தமிழ்நாடு சக்தி மாடுபிடி வீரருக்கு அகற்றிவிடப்படுகிறார். பரிசாக வழங்கப்படவில்லை. உள்ள நிக்கிற கால ஆடு வல்லையப்பா சொல்லிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் வாடி சீக்கிரம் அவுத்து விடுங்க. காலை அவுத்து விடுங்கப்பா. இது மேல சொல்லு. படி நம்பர் 64 பார்த்திபன் 10 மாடுகள் பிடிச்சு முதலிடத்தில் இருக்கிறாரு. தம்பியா கயிறோட கொண்டு வந்து கயிறோட விட்டுறாதீங்க. அதெல்லாம் வாங்கிடாங்கய்யா. பரிசு நிறைய கிடைக்குங்க. போங்கய்யா. பைய பிடிச்சுவாங்க. கணக்குமாரு அந்த மாட்டை அப்புறப்படுத்தியா உள்ள சொல்லணும் மஸ்தான். சிறந்த மாட்டு உரிமையாளருக்கு மாட்டுக்கார் பேர் என்ன வரு? பேர் என்ன வரியா? மாடியா வாஜாச்சாக என்ன ஊரு இருக்கல ஆரப்பாளையமா முடியமாடு கமிட்டி 107 கிடையாது. 107 பிடிமாடு கிடையாது. இல்லை என்று சொல்லுங்க. அவங்க கேட்கிறா சரி இல்லை என்று. சீக்கிரம் அவுத்து விடுங்க. அடுத்த மாடு நாங்க ரெடியா இருக்கோம். மாட்டு கவிதை கொஞ்சம் பிடிக்கிறத கரெக்டா சொல்லுங்க. ஃபைனல் ரவுண்டு சார் சொல்லியாச்சு. மெத்த வாங்கிட்டு சொல்லியாச்சு. மெத்த வரை மெத்த பாப்பி மெத்த வாங்கிக்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.